விவிலியத்திலே இறை வார்த்தைகள் நம்மோடு பேசுகின்றன. இறை வார்த்தை வழியாக கடவுள் நம்மோடு பேசுகிறார். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே நம்முடைய உள்ளத்தில் வேதனை சோதனை இருக்கும் போது எந்த முடிவை எடுப்பது எடுக்காமல் இருப்பது என்று நாம் தடுமாறும் போது விவிலியத்தை திறந்து நற்செய்தியுடைய பகுதிகளை திறந்து நாம் வாசிக்கும் போது கடவுளின் வார்த்தைகள் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றன, சிந்தனைகளை தெளிவை கொடுக்கின்றன. இந்த நேரத்திலே எந்த சூழ்நிலையிலே நீ இவ்வாறு செயல்பட வேண்டும் என்று சிந்தனையிலே ஒரு தெளிவு நமக்கு அளிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஜெபத்தின் வழியாக உள்ளத்துக்கு உறுதியானது அளிக்கப்படுகிறது. புனித கன்னிமரியார், புனித சூசியார் இவருடைய உள்ளமானது கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும், கடவுளுக்கு மகிமையை கொடுக்க வேண்டும், மக்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும். புனித சூசியருடைய கரங்கள் உழைக்கும் கரங்கள் என்பதை நாம் எல்லோரும் அறிகின்றோம். அந்த உழைப்பின் பலனாக அவர் புனித கன்னிமரியாருக்கு புனித ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வேண்டிய அனைத்தையும் பெற்று அன்போடு அரவணைத்து வளர்த்து வந்தார். மாதாவையும் ஆண்டவர் இயேசுவையும் புனித சூசியப்பர் ஏற்றுக்கொண்டார், அரவணைத்தார், பாதுகாப்பு கொடுத்தார், வாழ்விலே வாழ வைத்தார். அவருக்கு தேவையான சக்தி எல்லாம் இந்த உழைப்பின் வழியாக மட்டுமல்ல, ஜெபத்தின் வழியாக அவர் பெற்றுக் கொண்டார். இதைதான் நாம் உணர வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்விலே ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்னால், சிறப்பாக சீடர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் அல்லது கெத்செமனே தோட்டத்திலே ஆழ்ந்த ஜெபத்தின் வழியாக அவர் தன்னுடைய வேலையை பணியை செய்ய சக்தியை பெற்றார். புனித கன்னிமரியாருடைய வாழ்வும் அப்படிதான், புனித சூசியருடைய வாழ்வும் அப்படிதான், புனிதருடைய வாழ்வெல்லாம் அப்படிதான். இவர்கள் எல்லோரும் உழைக்கும் கரங்களை கொண்டவர்கள், பணிபுரியும் கரங்களை கொண்டவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெபிக்கும் இதயத்தை கொண்டவர்கள், கடவுளின் சித்தத்தை தேடக்கூடிய இதயத்தை கொண்டவர்கள், கடவுளின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள். எனவே இவர்கள் பேர் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். எந்த தினம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளர்களையும் நாம் தனிப்பட்ட முறையிலே நினைத்துக் கொள்கின்றோம். உண்மையை நாம் சொல்ல போனால் நாம் உண்ணக்கூடிய உணவு, நாம் உடுத்திருக்கக்கூடிய உடை, நாம் வாழும் வீடு, பயன்படுத்தும் கருவிகள், கார், இவையெல்லாம் பலருடைய உழைப்பினால் இருந்து வந்தது என்பதை நாம் எல்லோரும் அறிகின்றோம். நமக்கு தேவையான பொருட்களை நாம செய்து கொள்வது கிடையாது. பலருடைய உழைப்பிலிருந்து வரக்கூடிய உணவை உண்ணுகின்றோம், பலருடைய ஒத்துழைப்பினால் வரக்கூடிய நீரை பருகுகின்றோம், பலர் நம்ம உடைந்த வீட்டிலே நாம் தங்குகின்றோம். எல்லாம் உடையாகதான் இருக்கிறது. எனவே நாம் மற்றவர்களை சார்ந்து வாழ்கின்றோம் என்பதை நினைத்து எதே தினம் எல்லா தொழிலாளர்களுக்காக நாம் தனிப்பட்ட முறையிலே ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆனால் இந்திய நாட்டை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ மக்கள் ஏழ்மையிலே இருக்கின்றார்கள், கஷ்டப்பட்டு படிக்கின்றார்கள், படித்த வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள், வேலை கிடைத்த வேலைக்கு ஏற்றபடி ஊழியம் இல்லாமல் இருக்கின்றார்கள். இன்னும் எத்தனையோ பேர்கள் வேலை செய்யும் இடங்களிலே போதிய பாதுகாப்பு கிடையாது, சுகாதார நிலை இல்லாமல் இருக்கின்றார்கள், சுத்த காற்று இல்லாத நிலை இருக்கிறது. நம்முடைய இந்த நாட்டிலே எத்தனையோ குழந்தை தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். அன்றாட வாழ்விற்காக குழந்தைகள் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். பள்ளி சென்று படிக்கக்கூடிய இந்த பருவத்திலே இவர்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்து தங்களுக்கு வேண்டிய உணவை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். நம்மை சுற்றி எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாம் எல்லோரும் அறிகின்றோம். நம்முடைய புதுச்சேரியும் சரி, நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பட்டணங்களிலும் சரி, கிராமப்புறங்களிலும் சரி, எத்தனையோ குழந்தைகள் படிக்க ஆசைப்பட்டும் வசதி இல்லாமல் அவர்கள் வீட்டிலே அல்லது வயலிலே வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை, ஆடு மாடுகளை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அல்லது பெற்றவர்களோடு சேர்ந்து வயலிலே வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை, தொழிலாளர்களின் உழைப்பின் வழியாக தான் இந்த உலகமானது இருக்கிறது. ஆனால் எல்லா தொழிலாளர்களுக்கும் போதிய மதிப்பு இந்த உலகத்தில் இல்லாமல் இருப்பதை நாம் உணர்கின்றோம். அவர்களுடைய உழைப்புக்கு ஏற்றபடி பலனும் கிடைப்பதில்லை என்பதை நாம் உணர்கின்றோம். அன்பு சகோதர சகோதரர்களே, நாம் யாராக இருந்தாலும், குருக்களாக இருந்தாலும், அருள் கன்னியர்களாக இருந்தாலும்,
கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டும். மற்றவர்களை உழைப்பினால் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் நம்முடைய உழைப்பினால் மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளின் அருளால் இவ்வாறு நாம் எல்லோரும் இந்த மகிழ்ச்சியாக சூசியப்பருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். நம்முடைய சூசியப்பர் பட்டியலில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் எல்லோரும் அருமையானவர்கள், அன்பானவர்கள், ஆழ்ந்த விசுவாசம் கொண்டவர்கள். சூசியப்பருடைய அரவணைக்கும் கரங்கள் நம்முடைய குடும்பங்களிலே இருக்கின்றன. அந்த புனித சூசியப்பர் புனித கன்னிமரியாரை ஏற்றுக்கொண்டது போல, அரவணைத்தது போல, பாதுகாப்பு அளித்தது போல என்று புனித சூசியப்பர் நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் குடும்பங்களையும் ஏற்றுக் கொடுக்கின்றார், அரவணைக்கின்றார், பாதுகாப்பு கொடுக்கின்றார், வாழ வைக்கின்றார். கடவுளின் அருளானது புனித கன்னிமரியார், புனித சூசியப்பர் இவருடைய வல்லமைமிக்க பரிந்துரையால் நம் மீது பொழியப்படுகிறது. எனவே இந்த திருப்பதி உங்களுக்காக கொடுக்கின்றேன், இங்கு இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்காக கொடுக்கின்றேன். இவர்கள் எந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இயேசுவுக்கு சாட்சி சொல்ல அனுப்பப்படுகின்றார்கள். வார்த்தையினால் மட்டுமல்ல, சாட்சி வாழ்வினால் இவர்கள் இயேசுடைய சீடர்களாக இருக்க அனுப்பப்படுகின்றார்கள். இந்த குழந்தைகளுக்காக, இவருடைய நல்ல விசுவாச வாழ்வுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். இந்த நாட்டிற்காக ஜெபிக்கின்றோம். அரசியல் தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்களுக்காக நாம் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்க ஆசைப்படுகின்றோம். இளைஞர்கள், இளம்பெண்கள் தான் இந்திய நாட்டிற்கு நம்பிக்கையாக இருக்கின்றார்கள், திருச்சபைக்கு நம்பிக்கையாக இருக்கின்றார்கள். நம்முடைய பங்குக்கு இவர்கள் தான் எதிர்காலமாக, மகிழ்ச்சி மிக்க ஒளிமிக்க எதிர்காலமாக இருக்கின்றார்கள். எனவே நம் பங்கில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்களுக்கு அருள் நிறைந்த ஒளிமிக்க மகிழ்ச்சி மிக்க வாழ்வு அமைய வேண்டும். நம்முடைய குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் விவேகத்திலும் வளர வேண்டும். கடவுளின் அன்பு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று இவர்களுக்கு நாம் ஜெபிக்கின்றோம். புனித சூசியப்பர், புனித கன்னிமரியாருடைய வல்லமை மிக்க பரிந்துரையா உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிறைவாக அளிப்பாராக. ஆமென்.